பருத்தி சாகுபடி செய்து பயனடைந்த பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை கிராம வேளாண்மையாளர் பி பிச்சை பிள்ளை அவர்கள் தரும் யோசனைகள். என் பேர் பெரியசாமி பிச்சை பிள்ளை. நான் வேப்பந்தட்டை பகுதியை சார்ந்தவர், விவசாயி. நான் ஒரு 10 ஏக்கர் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தேவையான தொழில்நுட்பம், விதை சம்மந்தப்பட்ட எந்த தகவலாக இருந்தாலும் பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் கேட்டு பெறுவோம். பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் நிறையா தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ட்ரோன் பெரம்பலூர் பகுதிக்கு முதல்ல பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் தான் எல்லா விவசாயிகளுக்கும் இங்கே டெமோ காமிச்சாங்க. பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த டிராக்டர் மவுண்டு ஸ்ப்ரேயரு, இன்னும் சொல்லப்போனால் பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் பருத்தி கம்ப்ளீட் மெக்கானிசேஷன் சொல்லி பருத்தி எடுக்கிற மிஷினை தமிழ்நாட்டிலேயே முதலையாக இங்கே தான் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த மாதிரி பல தொழில்நுட்பங்களை பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தை எல்லாருக்கும் விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்குறாங்க. என் விவசாயத்துக்கு தேவையான எல்லா தொழில்நுட்பம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறது எல்லாம் எது சம்மந்தமாக இருந்தாலும், விதை நடவு சம்மந்தமாக எதாக இருந்தாலும் நான் இங்கே கேட்டு பெறுறேன். பருத்தி ஆராய்ச்சி நிலையம் வந்ததுலேருந்து எதுக்கு என்ன மருந்து தெளிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக கேட்டு நாங்கள் பெறுறோம். அது ரொம்ப நமக்கு செலவு குறையுது, நமக்கு பெரிய உபயோகமாக இருக்குது. பருத்தி ப்ளஸ்ஸு இந்த பயிர் ஊக்கிகள்லாம் நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து அவங்க கேட்டு வாங்கி கொடுக்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதெல்லாம் பெரிய உபயோகமாக இருக்குது. ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது 25,000 இன்றைக்கி பருத்தி விவசாயத்துக்கு செலவாகுது. ஆனால் பருத்தி விலை இல்லாதனால நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறதுங்கிறது சொல்ல முடியாத சூழ்நிலையில் தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 25,000 செலவாகும்போது இன்றைக்கி 5,000 ரூபா தான் குவிண்டல் பருத்தி விற்கிது. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஏன் அதில் கவனத்தில் விவசாயிகளுக்காக கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதை அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு விவசாயிக்கு உரிய விலை கிடைக்கிற மாதிரி செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இல்லை, நான் உண்மையாகவே சொல்கிறேன். விவசாயிக்கு 25,000 செலவாகுதுன்னா 40,000 ரூபா கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடைக்காது. ஏக்கருக்கு 10,000 ரூபா 15,000 ரூபா கிடைக்கும். இந்த 10,000 ரூபா 15,000 ரூபா கிடைக்கிறத வச்சு இன்றைக்கி விவசாயிங்க எப்படி அவங்க குழந்தைங்கள செலவை பூர்த்தி பண்ணி வாழ்கிறதுங்கிறது பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. இதெல்லாம் விவசாயிங்களுக்கு நல்ல விஷயங்களை அரசாங்கம் செய்யணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். பூச்சிக்கொல்லிங்கிறது இப்போ தத்துப்பூச்சின்னா நம்ம தத்துப்பூச்சிக்கு தகுந்த இம்டாங்கிற ஒரு மருந்தை நம்ம தெளிக்கிறோம். அதுக்கப்புறம் புழு வருது, அதுக்கு அந்த கோரஜனுங்கிற அந்த இது பண்ணுறோம். மார்க்கெட் இங்கேருந்து நாங்கள் இப்போ ஆத்தூர் சொசைட்டிக்கு பருத்தியை கொண்டு போய் சேர்க்குறோம். அங்கே கூட ஒரு சில சமயம் எல்லாமே விவசாயிக்கு சாதகமாக அமையறதில்ல. நிறைய பருத்தி போய் சேர்ந்துருச்சுன்னா அவங்க விலையை குறைச்சிக்கிறாங்க. பருத்தி கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் விலை கூடுதலாக கிடைக்குது. ஆமாம், நானே அதில் நிறையா அனுபவப்பட்டிருக்கேன். நான் பருத்தி விவசாயிங்க நிறையா வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு வியாபாரிங்க விலையை கொடுக்குறாங்க. அதில் என்ன அந்த மாதிரி விலை குறைஞ்சி போச்சுன்னு சொன்னாக்கா அதெல்லாம் மார்க்கெட்டில் அவ்வளோதான் ரேட்டுன்னு சொல்கிறாங்களே தவிர அதுக்கு உரிய காரணங்களை தெரிவிக்கிறதில்ல. அதெல்லாம் விவசாய அரசாங்கம் கவனத்தில் கொள்ளணும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி பிச்சை பிள்ளை அவர்களை 09517200518 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.